கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தற்போது சம்பவ இடத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 நபர்கள் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கானது உள்ளூர் போலீசார் மற்றும் எஸ்ஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு நடந்து வந்த நிலையில் உச்சநீதிமன்றமானது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் கடந்த 2 வாரங்களாக சிபிஐ அதிகாரிகள் கரூரில் தங்கி விசாரணை நடத்தி வருகின்றனர். முதல் கட்டமாக ஏற்கனவே விசாரணை முடிந்த நிலையில் 2ஆம் கட்ட விசாரணை நேற்று தொடங்கிய நிலையில் கரூர் வழக்கானது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. நேற்று பல்வேறு நபர்களுக்கு சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருந்தனர். அந்த அடிப்படையில் இன்று காலை போட்டோகிராபர்கள், வீடியோகிராபர்கள், கடை உரிமையாளர்கள், அந்த வேலுச்சாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் என பலரும் நேரில் ஆஜராகி சிபிஐ அதிகாரிகளிடம் சாட்சியங்களை கொடுத்தனர். அந்த சாட்சிய விசாரணை முடிவடைந்த நிலையில் தற்போது கரூர் சம்பவமானது நடைபெற்று 34 கடந்த நிலையில் கரூர் வேலுச்சாமிபுரம் சம்பவ இடத்திற்கு முதன்முறையாக சிபிஐ அதிகாரிகள் வந்திருக்கின்றனர். குறிப்பாக அந்த சிபிஐ அதிகாரிகள் தலைமையிலான குழுவில் இருக்கக்கூடிய எஸ்பி பிரவீன்குமார் தலைமையிலான அதிகாரிகள் 12 பேர் கொண்ட குழுவானது தற்போது இந்த சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி வருகிறது. குறிப்பாக அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்ட அந்த மெடிக்கல் ஷாப், கேபிள் ஷாப் உள்ளிட்ட கடைகள், அந்த 4 கடைகள் அமைந்துள்ள மற்றும் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அமைந்துள்ள பகுதியான சம்பவ இடத்தில் தற்போது விசாரணையை தொடங்கியுள்ளனர். சிபிஐ அதிகாரிகள் இந்த இடத்தில் வந்து தற்போது விசாரணை நடத்தி வரும் நிலையில் அளவீடு கருவிகள், கேமரா, ட்ரைபாட் ஸ்டாண்டுகள் உள்ளிட்ட பல்வேறு கருவிகள் உதவியுடன் தற்போது இந்த விசாரணை தொடங்கியுள்ளனர். குறிப்பாக அந்த 3D ஸ்கேனர் கருவியானது குற்றம் நடந்த இடத்தையும் மற்றும் இந்த நேரத்தை கணக்கிடக்கூடிய அந்த அளவீடு கருவியாக கூறப்படுகிறது. அந்த கருவியின் உதவியுடன் தற்போது இந்த விசாரணை நடைபெறுகிறது. விசாரணை நடைபெறும் இந்த இடத்தில் சிபிஐ அதிகாரிகளுடன் உள்ளூர் போலீசாரான டிஎஸ்பி செல்வராஜ் தலைமையிலான காவலர்களும் மற்றும் அந்த கரூர் டவுன் இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் தலைமையிலான போலீசாரும் உடன் இருக்கின்றனர். சம்பவம் நடைபெற்ற நாளில் நடைபெற்ற அந்த பல்வேறு அந்த வழக்கு தொடர்பான விவரங்களை அவர்களிடம் கூறி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.